அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பண்ணையெல்லாம் பார்த்துருப்பீங்க, ரெகுலராக வீடியோ பார்த்தவங்களாம் பார்த்துருப்பீங்க. ஒரு மழை பெஞ்சாலே தண்ணி பண்ணைக்குள்ளே ஃபுல்லாகவே தண்ணி நுழைஞ்சிரும். இப்போ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நட போல் மண் அடித்து உள்ளே மோடு ஏற்றியாச்சு. மோடு ஏற்றினது வந்து பார்த்தோன்னா அப்படியே செத்துடும். அது எப்படி சொல்கிறேன்னா சரி மட்டம் கட்டியிருக்காங்க. எல்லாம் மட்டம் கட்டி தெரிஞ்சவங்க தான். மட்டம் அழகாக கட்டிருக்காங்க. மட்டம் கட்டி வச்சுப்பேன். மட்டம் கட்டினோடனே மாட்டுக்கு தவணை கட்டுறாங்க. தவணை கேள்விப்பட்டிருப்பீங்க. தவணைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாடு தீனி கொட்டினா அந்த தீனி கோழி நம்மக்கிட்ட கோழி நிறையாவே இருக்கும், பார்த்துருப்பீங்க. அந்த கோழி வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல தீனி நம்ம கொட்டினோம்னா ஒரு வைக்கிலோ புல்ல வச்சோம்னா அதை அள்ளி கொண்டு அங்கே போட்டு வச்சுருவாங்க. அதுக்கு பிறகு தான் கோழி சீச்சு கொண்டு போய். ஏன்னா நம்மளோட கோழி நிறையா இருக்குல்ல, நம்ம கோழி பிரதானமாக வச்சுருக்கோம். மாடு மில்லு பார்த்தீங்கன்னா மில்லு தான் இப்போ பிரதானமாக பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கோழி பண்ணை வந்து எப்போதும் உபத்தொழில் சைடு தொழில் தான் நான் எப்போதும் நிறைய டைம் சொல்லியிருப்பேன். அது வந்து ஒரு உபரி வருமானம் மாதிரி வச்சுருப்போம் எப்போதுமே. எதனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு மெயின் தொழில் என்ன பார்த்தீங்கன்னா மில்லு தாங்க. ஆயில் மில்லு வச்சுருக்கோம். அந்த ஆயில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் நிறைய. இப்போலாம் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இருக்கட்டும், விளக்கெண்ணெய், இந்த 4 வகையான எண்ணெய்களும் பார்த்தோன்னா பெங்களூரு, கல்கட்டா வரைக்குமே சேல் பண்ணியாச்சு இது வரைக்கும். அதனால் என்ன வேணாலும் கண்டிப்பாக கூப்பிடுங்க. இப்போ வந்து நம்ம பண்ணைக்குள்ளே வந்து பார்த்தோன்னா மாட்டுக்கு தவணை கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இந்த செட்டும் ஓரளவுக்கு வேலை ஃபினிஷ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா எப்படி சிமெண்ட்டு போட்ட மாதிரி ஆகி போச்சு தரையெல்லாம். இன்னும் 4 நாளுக்கு ஆச்சுன்னா நல்லா சுத்தமாக காஞ்சி சுத்தமாக செட் ஆகி போயிடும். அடுத்து நம்ம ஆட்டுக்கோட்டை பார்த்துருப்பீங்க. இந்த ஆட்டுக்கோட்டையும் பார்த்தீங்கன்னா மண்ணு கொட்டி இதுவும் ஓரளவுக்கு சரிசமாக நிறைய வச்சுட்டா பாருங்க. இந்த ஆட்டுக்கோட்டெல்லாம் மழை பெஞ்சுன்னா அப்படி ஊரா தண்ணி உள்ளே தாங்க நிற்கும். அதில் ஆடு வந்து நின்றுக்கிட்டு பொழுது இரவு முழுதும் அப்படி நின்றுக்கிட்டே இருக்கும். நின்றுக்கிட்டே இந்த காலைல தோணுனா ஓடி போய்ங்க ஒரு இடத்த அடைச்சிக்கும். அந்த பிரச்சனை இப்போ தீர்ந்துருச்சு. இப்போ கோழி ஏற்கனவே காமிச்சிருப்பேன். கோழி பண்ணையோட செட்டு வேலை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க ஓரளவுக்கு. இப்போ இந்த ஆடெல்லாம் வந்து பார்த்தோன்னா அதுக்குள்ளே அடைக்கிறது இல்லைங்க. இந்த கோழி கோட்டாக்குள்ளேயே தான் எல்லாத்தையும் அடைச்சி வச்சுருக்குறோம் இப்போதைக்கு. ஏன்னா வேறு சோர்ஸ் வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுனால இதுக்குள்ளே எல்லாத்தையும் கட்டி வச்சுருக்குறோம். ஆடு எல்லாமே இதுக்குள்ளே நிற்கிது. இப்போ கோழி குஞ்சும் பார்த்தோன்னா இளங்குஞ்செல்லாம் கொஞ்சம் வச்சுருக்கோம். அப்படியே கோழி பண்ணக்குள்ளே தான் மழை பெஞ்சாலும் நம்ம மாட்டே கோழி பண்ணக்குள்ளே தான் கட்டிக்கிட்டு இருக்கோம். 2-3 நாளாகவே ஆடும் இதுக்குள்ளே தான் கட்டுறோம், கோழி இதுக்குள்ளே தான் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். சாரி, மாட்டும் இதுக்குள்ளே தான் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். பார்த்திங்கன்னா நம்ம ப்ரூடிங் செட்டப்பில் தான் நம்ம கோழி எப்போவும் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். போன பேட்ச்லாம் வந்து பார்த்தோன்னா கோழியில் ஏகப்பட்ட இழப்புன்னு தான் சொல்லலாம். அவ்வளோ இழப்பு சந்திச்சாச்சுங்க. ஏன்னா காட்டு பூனை தான், இரவு நேரத்தில் காட்டு பூனை தான் நிறைய கோழி குஞ்சு இப்போ ரெகுலராக பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒன்று பிடிச்சதுங்க. எப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு இந்த மாதிரி இந்த சைஸில் உள்ள கோழிலாம் கிட்டத்தட்ட ஒரு 20-30க்கு மேலே பிடிச்சிருச்சுங்க. என்ன பண்ணுறது, அதிலே ஒரு பெரிய மன உளைச்சல் தான் போயிட்டுருக்குது. அந்த பூனை பிடிக்காமல் இருக்கணுங்கிறத நம்ம இவ்வளோ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். அந்த சைடெலாம் கம்பி வேலி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஓரளவுக்கு கட்டிட்டோம். அதுக்கு மேலே அந்த வேஸ்ட்டு கிடக்கூடிய டியூப் இல்லை, அதாவது இந்த ஏற்கனவே நம்ம கோழி பண்ணை பயன்படுத்தின தண்ணி, அதாவது ஆட்டோ ட்ரிங்கருக்கு பயன்படுத்தின வேஸ்ட்டு டியூப்லாம் கிடக்கு. அதெல்லாம் எடுத்து கட்டி கீழே இப்போ குச்சி வச்சு கட்டி இதை ஸ்ட்ராங் படுத்திட்டோம்னா இதுக்குள்ளே எல்லா நாட்டுக்கோழி அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்குள்ளே விட்டுலாம் சொல்லி தான் இவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாட்டுக்கோழினா இதுக்குள்ளே தான் வேறு எங்கேயும் கோழி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இவ்வளோ செட்டப் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கூண்டெலாம் பார்த்தீங்கன்னா அந்த கொட்டையில் கிடக்கும். அந்த கூண்டேத்துக்கு இங்கே கொண்டாந்து போட்டுட்டோம். இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இளங்குஞ்சிகள்லாம் நிறையா இருக்குது. இளங்குஞ்சி நிறைய வந்து என்ன பண்ணுறது, நிறைய இந்த கூண்டு ப்ரூடிங் செட்டப்பில் நம்ம செட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு போன பேட்சும் ஒன்று காப்பாற்றவங்களும் இந்த பேட்சில் மொத்தமே 6 கோழி தான் நிற்கிதுங்க. இந்த ப்ரூடிங் செட்டப்பில் கிட்டத்தட்ட 100கணக்கான குஞ்சு விட்டுருந்தேன். அது நிறைய பேர் சொன்னாங்க, அண்ணா உங்களுக்கு கோழி வளர்க்குறேன்னு. இப்பயும் சொன்னால் எனக்கு கோழி வளர்க்க தெரியுதோ வளர்க்க தெரியலையோ, என்னோட கோழி பண்ணைங்கிறது எனக்கு ஒரு உபரி வருமானம் தான். இப்போதைக்கு நான் மெயின் தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிரதான தொழிலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மில் தாங்க. ஆயில் மில்லை செட் பண்ணிகிட்டு இருக்கோம். முன்னாடி கோழி பண்ணை, நாட்டு கோழி பண்ணை வச்சுருந்தா அப்போ வந்து பிராய்லர் கோழி பண்ண தான் பிரதான இலக்காக இருந்துச்சு. இப்போ ஏங்க பிராய்லர் கோழி பண்ணணும்னாக்கா நம்ம உடம்பு ஒத்துக்கலைங்க. அதனால் நம்ம பிராய்லர் கோழி பண்ணை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து ஒன்லி நம்ம வந்து நாட்டுக்கோழி, ஆடு, மாடு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆயில் மில்லு, ஃப்ளோர் மில்லு, இந்த மில் ஐட்டங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேறு எதுவும் நம்ம பெருசாக பண்ணிக்கிட்டு இருக்கல இப்போதைக்கு. பாருங்கள், முட்டை நாட்டுக்கோழிலாம் முட்டை இட்டு வரிசையாக கிடக்கு. இந்த முட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி தான் வைக்கணும். எந்த கோழியில் முட்டை கம்மியாக இருக்கோ அதெல்லாம் பார்த்து, ஒரு கோழிட்ட முட்டை அதிகமாக இருக்கும், ஒரு கோழிட்ட முட்டை இருக்காது. அதில் அந்த முட்டையெல்லாம் எடுத்து நம்ம இல்லாத கோழிக்கு முட்டை வச்சிடறோம். அதை இந்த கோழியில் முட்டை கம்மியாக 3-4 முட்டை தான் இந்த கோழியில். அதனால் இதில் முட்டை அதிகமாக வச்சுருவோம். முட்டை இதில் கம்மியாக இருக்கும், அதெல்லாம் தூக்கி மாற்றி வச்சுருவோம்.
ஸோ கோழி வந்து அடையில நிறையா ஒரு கிட்ட ஒரு 7 கோழி போல் கிடக்குது. என்ன பண்ணுறது, அடையில கிடந்தும் என்ன பண்ணுறது. நான் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 20 நாள் தொடர்ந்து வீடியோலாம் போட்டு பார்த்தேங்க. நம்ம பண்ணையில் என்ன அப்டேட் நடக்குதுலாம். இப்பவும் நம்ம பண்ணையில் அப்டேட் தான் காமிக்கிறேன். நமக்கு வழக்கத்தெல்லாம் சொல்கிறாங்க, அதே எனக்கு ஒரு பெரிய மன உளைச்சலாக தான் போயிட்டுருக்குது. அப்படி இல்லைங்க, நம்ம வேலைகள் நிறையா நம்ம மில்லுலேயே கட்டினா பொழுதுக்கும் வேலை சரியாக போயிருங்க. நம்ம மில்லு வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கோழி பார்த்தாலும், ஆடு பார்க்க வந்தாலும், மாட்டை பார்க்க வந்தாலும் அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க வருவோம். அப்படிங்கிறப்ப நம்ம அதில் என்ன இழந்துருச்சு அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியல. அதெல்லாம் நம்ம கோழி பண்ணையில் என்னென்ன தவறு செய்கிறோம் அதெல்லாம் சரி பண்ணுங்கிறது அந்த வேலையெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம கொட்டா இல்லை, சரியான கொட்டை, முறையான கொட்டா இல்லை. ஏற்கனவே இருந்த கொட்டை தான் இதெல்லாம் டேமேஜாக கிடந்து இந்த கொட்டையை தெளிவாக சரி பண்ணிட்டோம். இப்போ வந்து சைடில் இந்த ஃபென்சிங் வேலையை சரியாக சரி பண்ணிவிட்டு குஞ்சுகளை முதல்ல காப்பாற்றி முடிப்போம். இரவு நேரத்தில் தான் கோழி குஞ்சுகளை காப்பாற்றி நம்ம விட்டுட்டாங்க. திரும்ப பெரிய கோழி ஆனால் பூனை பிடிக்க ஆரம்பிச்சு. சின்ன குஞ்சு தான் பார்த்தோன்னா ராசாளி தலைவர் பிடிச்சி போகிறான்னு சொல்லி பெரும் மன வளர்ச்சியில் இருந்தோம். இப்போ இந்த குஞ்சுலாம் ராசாளி ஈஸியாக தூக்கிட்டு நிற்கி மேய்த்து பாருங்கள். இந்த குஞ்சை விட்டோன்னா ராசாளி அழகாக தூக்கிட்டு போயிடுவார். சரி, இந்த குஞ்சை காப்பாற்றணும் தான் ப்ரூடிங் செட்டப்லாம் நம்ம ரெடி பண்ணுறோம். அந்த ப்ரூடிங் செட்டப்லாம் காப்பாற்றி ஓரளவுக்கு ஒரு 1/4 கிலோ 300 கிராம் மேலே வந்ததுக்கப்புறம் விட்டாக்கா இப்போ பூனை பெருசாக நம்ம பூனை தான் நம்ம பண்ணையில் கோழி குஞ்சை பூரா தின்னுட்டு இருக்காரு. அதனால் அந்த பூனைக்கிட்டேருந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் நம்ம கம்பி வேலையை முதல்ல ஸ்ட்ராங் பண்ணுங்கிறதுக்காக ஓரளவுக்கு கம்பி வேலையை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து கம்பி வேலையை ஸ்ட்ராங் பண்ண கொட்டாயம் எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இந்த கொட்டாயம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடு மாடு அடைக்கக்கூடிய கொட்டாயம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பிராய்லர் கோழிக்கு செட் ஆகிருந்தது தான் பார்த்துருப்பீங்க. எல்லாமே பிராய்லர் கோழி அடைச்சிருந்தது தான் எல்லாமே இது உள்ள. இப்போ பிராய்லர் கோழி இழக்காதெல்லாம் சும்மா கிடக்கு. இந்த செட்டெல்லாம் ஓரளவுக்கு சரி பண்ணி முடிச்சிட்டோம். சரி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஆட்டு மட்டும் கொண்டாந்து இதுக்குள்ளே அடைச்சிடுவோம் நம்ம. இப்போ ஆனால் டெம்பரவரி அதுக்குள்ளே அடைச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது நம்ம பண்ணைக்கு வந்து புதுசாக பறன்னு சொல்லுவாங்க, அல்லது பேர் தவணைன்னு சொல்லுவாங்க. தவணை எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்கன்னு தெரியல. தவணை எப்படி கட்டுறாங்க பாருங்கள். என்ன ஏறி தவணை கட்டுறீங்களா? மாட்டுக்கு தீவனத்துக்கு தவணை கட்டுறோம். போட்டா ஏறாம மாடுகள் திங்க வேஸ்ட் ஆகாது, பொருள்கள் வேஸ்ட் ஆகாது. என்ன மாடு கட்டிட்டு தான் இழுக்க முடியாது, அந்த ஒரு டைட்டாக இழுத்துக்கிட்டு இருக்கீங்க. மாடு கட்டுறோம், மாடு இருக்காத அளவுக்கு தான் கட்டணும். கயிறால் தான் கட்டணுமா? ஆணி வச்சு அடிக்கூடாதா? ஆணி வச்சு அடிச்சா அது செட் ஆகாது. அடிக்கலாம், அது மரம் பச்சை மரமாக தான் அடிக்கலாம். பச்சை மரமாக தான் அடிக்கலாம். காஞ்சி போச்சு. இந்த கயிறு எவ்வளோ நாளைக்கு நிற்கும்? கயிறு எவ்வளோ நாளைக்கு நிற்கும்ண்ணே? இது கயிறு ஆணி அடிச்சா இதெல்லாம் அதிரும். கயிறு வந்து இதெல்லாம் கவுரு மக்கி போகாது. இது மக்களுக்கு கொட்டை உள்ள இருக்குல்ல. ஒரு பொருளை வாங்குறோம், துணிமணியே வாங்குறோம், ஒரு வருஷத்துக்கு நிற்கிதா, அந்த மாதிரி தான். அந்த மாதிரி தான் மாட்டுக்கு தவணை ரெடி ஆயிடுச்சு பாருங்க. முழுசாக கட்டி முடிச்சிட்டாங்க. இது நடுவில் இப்போ வைக்கலோ புல்லை போட்டோம்னா கோழி இந்த சீச்சு விடாது. அப்படியே போட்ட ஒரு இடத்துல இருக்கும். மாடு வந்து அது மிதிக்காது. மாடு மிதித்தாலே அது திரும்ப மாடு திங்காது. அதில் யூரின் போவோம், சாணம் போடும். அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம எவ்வளோ தீவனம் போட்டால் தீவனம் வேஸ்ட் ஆகுது. இப்போ கொஞ்சம் தீவனத்தை வேஸ்ட் பண்ணாமல் திங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சிம்பிளான மெத்தடு. இதெல்லாம் செலவு அதிகம் இல்லாத வேலை இதெல்லாம். மற்றபடி நம்ம இதுக்கு தவணைன்னு ரெடி பண்ணால் அது ஒரு பெரிய பட்ஜெட் போட்டாகணும். திரும்ப வெல்டர் அடிச்சுட்டு வந்து திரும்ப கம்பி வச்சு இல்லாட்டி சிமெண்டால் கட்டணும். இது வந்து எந்த செலவும் இல்லை. தேவையில்லாம் வேஸ்ட்டு களி எடுத்து அப்படி கட்டி விடுறதாங்க. இது ஒரு மாட்டுக்கு எளிய முறையில் தயாரிக்கப்பட்டது. என்னுடைய பண்ணையில் வந்து இப்போ நடந்த அப்டேட்டை காமிச்சிருக்கேன். நன்றி, வணக்கம்.